பண்ணிட்டு இருக்கிற? பாத்திரமெல்லாம் அப்படியே கிடக்குதுடா, கழுவி வைக்க வேண்டாமா? அட ஏன் பண்ணி வேற? நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? அதான் நாங்க இருக்கோம், நாங்க பண்ணிக்கிறோம்பா. நீ வாப்பா. இருக்கட்டும்டா, நான் கழுவி வச்சிடுறேன். தண்ணியில நீ ரொம்ப நேரம் கை வச்சேன்னு வையன், அப்புறம் உனக்கு சளி பிடிச்சிக்கிறோம்ப்பா. ரொம்ப நாள் நிக்க முடியாதவனால அப்புறம் கால் வர வலிக்கும். சொன்னா கேளுப்பா, உனக்கு உடம்பு முடியாம போயிடும்பா. நேரவே நம்ம 2 பேரும் பாத்திரம் கழுவி கிச்சனை கிளீன் பண்ணிடலாம்டா. டேய் மனோஜ், வீடெல்லாம் கூட்டி விட்டுறா. என்னது நான் கூட்டணுமா? இந்த பெருக்கிறது கூட்டுறது கழுவுறதெல்லாம் உன் பொண்டாட்டி செய்யற வேலை. என்ன சொல்லிட்டு இருக்கான் பாரு அவன். இல்ல, இந்த வீட்டுல வேலை செய்யற கடை எது வேலை சொல்றது உனக்கு? அவனுக்கு அது மட்டும் தான் பழக்கம்டா, அது மட்டும் தானே தெரியும். ஆமா, பெரிய விஞ்ஞானி தினமும் நிறைய புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு. மத்தவனுக்கு எல்லாம் எதுவுமே வராது. அவனை ஓர பேசிட்டு கொஞ்ச நேரம் நின்னு பாத்திரம் கழுவுறப்பவே இடுப்பெல்லாம் வலிக்குது. 3 நேரமும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற. ஒரு நாள் கூட ரெஸ்ட் கிடையாது. நான் கூட கார் ஓட்டுறதுதான் கஷ்டம்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலே சொல்றேன்டா, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் விடாம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க பாரு. உலகத்திலேயே இதுதான்டா கஷ்டமான வேலை. மீனாங்கலாம் கோயிலே கட்டலாம்டா. பாத்தியா, அவளே போன் பண்றா. மீனா, உனக்கு ஆயுஸ் 100 மீனா. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன், கரெக்டா நீயே கால் பண்ணிட்ட. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டீங்க, நீங்க சாப்பிட்டீங்க? சொல்லுடா. என்ன சொல்லணும்? நான் ஒருத்தன் இருக்கேன்னு உனக்கு ஞாபகமே இல்லையா? ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? இந்த முத்துக்கு அண்ணி போன் பண்ணி பேசுறாங்க, மனோஜுக்கு ரோஹிணி அண்ணி போன் பண்ணி பேசுறாங்க. அவங்க பேசிட்டோம், அதுக்கு என்ன இப்போ? எனக்கு போன் பண்ணி பேசணும்னு உனக்கு தோணுச்சா? சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் நாங்க போயிட்டு வந்துட்டோம். இல்ல, ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க சொல்லிருக்காங்க. 1 மாசத்துக்கு மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா வர சொல்லிருக்காங்க. அப்படியா? ரொம்ப நல்லது. எந்த கோயில்னு நான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷங்க. என்ன ஆண்டி, என்ன யோசிக்கிறீங்க? ரிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் இவனை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. நியாயமான ஆசைதானே ஆண்டி. யாரும் தப்பு பண்ணிட்டு திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கும் போது நாம அவங்களை ஏத்துக்கிறது தானே சரி. இல்ல மகேஷ், அவளுக்கு தெரியாம நான் இவனை கூட்டிட்டு போய் காட்டினேன்னா அவ திட்டுவாள்ல. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? சரக்குள்ள போயிடுச்சுல, இனிமேல் தத்துவமா பேசுவோம். ஏய், சொல்றத கேளுடா. டேய், சொல்லி தொலைடா. ஒய்ஃப் கூட இருந்தாலும் ஏதாவது சண்டை போட்டுட்டே இருக்காங்க, நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. ஆனா ஒய்ஃப் ஊர்ல இல்லாம இருந்தாலும் நிம்மதியா இருக்க முடியல. ஏன் அப்படி? ஸ்ருதி என் கூட இருக்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. இப்ப இல்ல, ஆனா கூட இல்லையேன்னு வருத்தமா இருக்கு. ஏய், ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு வர்றப்ப தாண்டா பெண்களோட அன்பு அரவணைப்பு இருக்கும்போதுதான் அந்த கட்டடம் வீடா மாறுது. அதுவும் கரெக்ட் தான்ப்பா.